மத்தவங்க ஓகே ஐயோ இவ்வளவு முடியா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஓகே ஓகே பேசு, இன்னும் கொஞ்சம் காதுல விழுற மாதிரி பேசு அப்படின்னு சந்தோஷத்துக்காண்டி எல்லாத்தையும் தாங்கிக்கலாம். சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணா பண்ணலாம். வெங்காயம் இருக்குல்ல, அதை அரைச்சி நல்லா இந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, கஞ்சி தண்ணியா இருந்தாலும் ஓகே, அரிசி கழுவுன தண்ணியா இருந்தாலும் ஓகே, அந்த அரிச்ச தண்ணியை வந்து புளிஞ்சி அந்த ஒரு பாட்டில்ல வச்சு ஸ்ப்ரே பண்ணி நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது ஹேர் வந்து க்ரோத் ஆகும். நம்ம கீழே கட் பண்ணாலுமே கூட. டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா இது சொல்றேன் நான் மெயினா. ஹேர் வாஷ் வந்து நம்ம நார்மலா எப்பவும் வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் தனியா. வெண்டைக்காய் வந்து நம்ம ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்து பாயில் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி மறுபடியும் அரைச்சிட்டு ஒரிஜினல் அலோவேரா போட்டாலும் சரி, ஜெல் வாங்கிட்டு வந்து போட்டாலும் சரி, ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா புளிஞ்சி எடுத்து எங்கேயாவது கிளம்பும்போது போடுவேன், கலைப்பேன். ஐயோ செட் ஆகல இந்த ட்ரெஸ்க்கு, போய் கண்ணாடி நிற்பேன். ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும், போய் ட்ரெஸ்ஸை போய் மாற்றுவோம், ட்ரெஸ் மாற்றுவேன், ட்ரெஸ் மாற்றும் போது உழைஞ்சிரும், அகைன் ஹேர் ஸ்டைல் மாற்றுவேன். ஸோ இந்த மாதிரி 1 hour 2 hourலாம் எடுத்து போகாமலே இருந்திருக்கேன். அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, பெண்களுக்கு லாங்கா திக்கான ஹேர் இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அவங்க கிட்ட நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் கேட்டு வாங்கி சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ முக்கியமான விஷயத்துக்குள்ள இப்போ போயிடலாம். நீங்க என்னதான் நிறைய விஷயம் எனக்கு அப்படியே மோட்டிவேஷனா கொடுத்துட்டு இருந்தாலும் என் கண்ணு என்னமோ உங்க ஹேருக்குள்ள தான் போயிட்டே இருக்கு. ஸோ எப்படிங்க அப்படி வளர்க்குறீங்க? அது எப்படின்னா, நான் கட் பண்ணல என் ஹேரு. ஓகே, என்னோட ஃப்ரெண்டு தான் ஓகே நீ கட் பண்ண வேண்டாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட கேட்கல. ஒரு 2 இயர்ஸா என் முடி கட் பண்ணவே இல்லை. 2 இயர்ஸா கட் பண்ணவே இல்லை. இப்போதான் லேட்டஸ்டா கொஞ்சம் லைட்டா கட் பண்ணேன். ஓகே, எப்பவுமே நான் யூனிக் விரும்புவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே பார்லர் போயிட்டு சம்திங் எதுனா எனக்கு யூனிக் ஹேர் ஸ்டைல் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோ, நிறைய எனக்கு காமிச்சாங்க. அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கே வருமே. அப்போ ஓகே நம்ம அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். முழுசா ஒரு டைம் ஓவியா கட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, ஓகே வெட்டிடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு ஆசை இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு போய் யோசிச்சேன், ஏன் அவங்கள மாதிரி நம்ம கட் பண்ணோம், நம்மளே நாம மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஒரு ஸ்டைல உருவாக்கலாம். எல்லாரும் கட் பண்றாங்க, எல்லாரும் ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க, எல்லாரும் கலரிங் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணாம இருந்தா நம்ம பின்னாடி போவோமே எல்லாரும் முன்னாடி போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிச்சது தான். ஓகே, சோ இந்த அளவுக்கு ஓகே லென்த். ஆக்சுவலி இது பாதி தான், பாதி வந்து கண்ணு பண்ணு வச்சிருக்கீங்க. ஆமா ஓகே. சோ உங்க ஹேரை பார்த்தானே எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்க வந்து கேரளா கேலா? ஏன்னா கேரளா கேலுக்கு தான் நீளமா முடி இருக்கும், கண்ணு நல்லா அழகா பெருசா இருக்கும், அந்த மாதிரி. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் கேக்குற கொஸ்டின் தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க. மேக்சிமம் நீங்க கேரளாவா இல்ல ஸ்ரீலங்காவா அப்படின்னு தான் கேட்பாங்க. கேரளா கிடையாது, கேரளா பார்டர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தேனி டிஸ்ட்ரிக்ட்ல கம்பம் பக்கத்துல அந்த குமிளி குடலூர் அந்த ஏரியா, அதுதான் என்னோட கம்பத்து பொண்ணு தான் ஆக்சுவலி சொல்லணும்னு சொன்னா. அதுதான் என்னோட. அங்க இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஹேர் இருக்கும். ஸோ சின்னதாக முடி வச்சிருக்க எங்களுக்கே வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதுவும் குளிச்சு டவலை கட்டி எப்படி கொண்டையெல்லாம் போடுறீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு நான் எப்படி ஓடி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இந்த ஹேர் வச்சுட்டு. ஸோ நாளைக்கு ஷூட் இருக்குன்னா நான் முதல் நாளே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஓகே, நான் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். டவல் வச்சு பண்றதா இல்ல சன்ல அந்த மாதிரி தான். அதனால வந்து நான் முதல் நாளே ரெடி ஆயிடுவேன். ஸோ இது ஒன்று கஷ்டம். ரெண்டாவது இன்னொரு கஷ்டம் அந்த லாங் ஹேர்ல அப்படின்னா, நல்ல சம்மர் டைம்லலாம் இந்த பின்னாடி தலை இருக்குல்ல பயங்கர ஸ்வெட் ஆகும், ஸ்வெட்டாகி ஈச்சிங் ஆகும், அது ஒரு கஷ்டம். ரெண்டாவது உங்களை மாதிரி ஷார்ட் ஹேர்லாம் வந்து நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஃப்ரீ ஹேர் விட்டு போயிடலாம், இல்ல ஒரு கிளிப் எடுத்து போட்டு போயிடலாம். பட் எங்களுக்கு அப்படி இல்லை. நிறைய ட்ரெஸ் வந்து ஷூட் ஆகாது லாங் ஹேருக்கு. ஹேர் ஸ்டைல் வந்து அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி போட முடியாது, அந்த ஒரு கஷ்டம் தான். கண்டிப்பா. அதை தாண்டி என்னன்னா பிளஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ மற்றவங்க ஐயோ இவ்வளவு முடியா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஓகே ஓகே பேசு, இன்னும் கொஞ்சம் காதுல விழுற மாதிரி பேசு அப்படின்னு சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணா பண்ணலாம். ஓகே, இப்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்டா தான் வந்திருக்கீங்க. இந்த ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி மேல ஒரு பன்னு, கீழே ஃப்ரீ ஹேர். ஸோ யூனிக்கா காட்டுறீங்க. அதுல ஆக்சுவலி லாங் ஹேர்லயே நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், பட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஷார்ட் ஹேரை விட லாங் ஹேர்ல நிறையவே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த சாம்பிராணி காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்து எப்போ எனக்கு உடம்பு முடியலையோ அந்த டைம்லலாம் எங்கள் அம்மா காட்டியிருக்காங்க. பழகிடும் போக போக. எப்படின்னா எப்படி
நம்ம தலைமுடி நமக்கு அடாப்ட் ஆயிடும், சீக்கிரம் காயறது, சீக்கிரம் அந்த அந்த ஒரு ஃபாஸ்ட் நமக்கே வந்துரும். ஓகே ஓகே. ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு எப்படி சொல்றது 3-4 மினிட்ஸ்லயே நான் வாஷ் பண்ணிட்டு நான் வந்துருவேன். போக போக பழகிடும் நமக்கு. ஸ்டார்டிங்ல தான் குளிக்க போனா 1 hour ஆகுங்க. இவ்வளவு பெரிய ஹேர் வச்சுட்டு பரவாயில்ல. சரி, இப்போ நிறைய டிப்ஸ் வந்து உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ஸோ சின்ன வயசு குழந்தைங்கள்ட்ட இருந்து போகலாம். இப்போ ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பெயின் தான். அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு அல்லது அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ்? எனக்கும் வந்தது, நான் வரலன்னு சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறப்போலாம் அதே மாதிரி லாங் திக் இருக்கும்போது எப்போ வேணா வரலாம், சான்சஸ் இருக்கு. நாட்டு மருந்து கடையில நான் ஒரு டைம், எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு டைம் நான் யூஸ் பண்ணது சொல்றேன். பெயின் மருந்துனோடனே அது ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு பாக்கெட்ல எனக்கு கிடைச்சது. ஸோ அது வாங்கி தேங்காய் எண்ணெய்ல ஊற வச்சுட்டு ஒரு 2 நாள் ஊறும்போது அந்த ஆயிலே ப்ளூ கலர்ல மாறிடும். அது அப்ளை பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக தலைக்கு போகாது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்ததா ஒரு மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ எனக்கு வந்து லாங் ஹேர்லாம் இருந்தது, முட்டி வரைக்கும் ஹேர்லாம் இருந்தது ஸ்கூல் படிக்கும்போது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விட்டா முடி நல்லா வளரும்னாங்க. நான் ட்ரிம் பண்ணி இப்போ நிலமே பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. ட்ரிம் பண்ணா மட்டும் பத்தாது, மெயின்டைன் பண்ணணும் நீங்க. ஸ்பிளிட் எண்ட் இருந்தா கண்டிப்பா ட்ரிம் பண்ணி, எனக்கும் இருக்கு ஸ்பிளிட் எண்ட், இப்பவும் இருக்கு, இருந்தது. நான் அப்போ லைட்டா ரொம்ப வெட்ட மாட்டேன், சின்னதா குட்டி குட்டியா வெட்டிட்டு நம்ம அந்த ஆனியன் ஸ்ப்ரே, சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை அரைச்சி நல்ல இந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, கஞ்சி தண்ணியா இருந்தாலும் ஓகே, அரிசி கழுவுன தண்ணியா இருந்தாலும் ஓகே, அந்த அரிச்ச தண்ணியை வந்து புளிஞ்சி அந்த ஒரு பாட்டில்ல வச்சு ஸ்ப்ரே பண்ணி நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது ஹேர் வந்து growth ஆகும், நம்ம கீழே கட் பண்ணாலுமே கூட. ஓகே. இந்த ஸ்ப்ரே எப்போ யூஸ் பண்ணணும்? நைட் யூஸ் பண்ணுமா, மார்னிங் யூஸ் பண்ணுமா? தலை குளிக்க போறதுக்கு ஒரு half an hour முன்னாடி போட்டு லைட்டா அப்படியே மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. சில பேர் இந்த ஓவர் நைட்ல லீவ் பண்ற மாதிரி இல்ல, அந்த மாதிரி எதுவுமே ஹேருக்கோ ஹெட்டுக்கோ ஓவர் நைட்டா நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தலைவலி வரும். ஓகே. இப்போ இல்லாட்டி பின்னாடி கூட நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. half an hour தான், மேக்ஸிமம் 1 hour நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் பெஸ்ட். நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல்னாலே தலைவலி வரும். ஈவன் ஆயில் அப்ளை பண்றது கூட ஃபுல் டே ஃபுல் நைட் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே. மேக்ஸிமம் ஒரு 2 hour வச்சுட்டு நம்ம வாஷ் பண்றது தான் பெஸ்ட். இந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கேட்டிங்கன்னா dandruff. ஆமா. ஸோ உங்களுக்கு இந்த dandruff இஷ்யூ இருந்திருக்கா? அது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இருந்திருக்கு. எப்படி வரும் அப்படின்னா dandruff ஒரு சிலருக்கு வந்து அந்த அழுக்குல இருந்து ஃபார்ம் ஆகி கூட வரும். ஒரு சிலருக்கு எப்படின்னா நம்ம அவசரமா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒழுங்கா வாஷ் பண்ணிருக்க மாட்டோம், ஷாம்போ கண்டிஷனரோ, அது அப்படியே அங்க படிஞ்சு dandruff-ஆ மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கும் வந்தது. நான் வந்து இந்த க்ரீம் அது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல. லெமன் இருக்குல்ல, லெமன் வச்சு லைட்டா ரொம்ப அரைக்கி தேய்க்க கூடாது, லேசா மைல்டா தேய்ச்சி லுக் வார்ம் வாட்டர்ல வந்து நம்ம வாஷ் பண்ணோம்னா ஒரே டைம்ல எதுவுமே நம்ம ரிசல்ட் கிடைக்காது, வெயிட் பண்ணணும். ஓகே. ஒரு 2-3 டைம் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. சோ அந்த dandruffனாலயே ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய வரும் அப்படின்னு கண்டிப்பா dandruff இருந்ததுன்னா இது சொல்றேன் நான் மெயினா. ஹேர் வாஷ் வந்து நம்ம நார்மலா எப்பவும் வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் தனியா, பாடி வாஷ் தனியா, அப்படிதான் நம்ம வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் நம்ம dandruff இருக்கும்போது பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் பிம்பிள், அப்புறம் இந்த முதுகு ஷோல்டர் எல்லாம் கட்டியா வரும். அது வந்தது அப்படின்னா போறதுக்கு டைம் ஆகும். dandruff கூட போயிடும், அப்புறம் அந்த மார்க் அந்த கட்டி எல்லாம் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும். ஏன்னா எடுத்த உடனே அப்படியே தலையில ஊத்திடுவாங்க எல்லாரும். அது அந்த ப்ராப்ளம் எனக்கும் இருந்துச்சு. எனக்கு எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அந்த dandruff-ஓட வேலை அது. சோ ஹேர் தனியா வாஷ் பண்ணணும், பாடி தனியா வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போற வர. ஓகே ஓகே. ஸோ இப்போ டெய்லி ரொட்டீன் உங்கள் ஹேருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூங்கி எந்திரிச்சிலேருந்து படுக்கிற வரைக்கும். ஓவரா ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன். நல்லா எப்பவுமே நான் ஒரு சின்ன கொண்டை போட்டுப்பேன். ஓகே. அது எனக்கு அந்த டஸ்ட் எல்லாம் உள்ள பட விடுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே. வேற என்ன பெருசா எதுவும் நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஓகே. சோசியல் லைஃப்ல எல்லாம் அவ்வளவா இருக்க மாட்டேன். நல்லா ஷூட் இருக்குன்னா ஏர்லி மார்னிங் ஷூட் இருக்குன்னா கொஞ்சம் முன்னாடியே போய் தூங்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு 8-10 hours தூங்குனாதான், ஏன்னா அப்பதான் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும். ரத்த ஓட்டம் இருந்தாதான் நல்ல முடி வளரும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ என்ன மாதிரி கேர்ள்ஸ்லாம் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு முடி வளருதோ இல்லையா, இருக்கிற முடி எனக்கு கொட்டாமல் இருந்தால் போதுண்டா அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேசிக்கான டிப்? ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காய் வந்து நம்ம ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்து பாயில் பண்ணி அதை நல்லா அரைச்சி, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி மறுபடியும் அரைச்சிட்டு
ஆலோவேரா வந்து நம்ம எடுத்துட்டு வந்து ஒரிஜினல் ஆலோவேரா போட்டாலும் சரி, ஜெல் வாங்கிட்டு வந்து போட்டாலும் சரி. எனக்கு கிடைக்கலன்னா சம்டைம் ஜெல் தான் நான் போடுவேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அகைன் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து அதை ஹேரில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு 1/2 hourல வாஷ் பண்ணால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஷைனாகவும் இருக்கும், ஸ்ட்ராங் கூட கொடுக்கும். வெண்டைக்காய் மூளை வளர்க்கும்னு கேள்விப்பட்டேன். வெண்டைக்காய் இல்ல, நம்ம வந்து ஃபுட் எதெல்லாம் வந்து இன்டேக் எடுக்கிறோமோ அதெல்லாம் ஹேருக்கு நல்லது. அதே மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், எதெல்லாம் அப்படி இப்படி பண்ணணுமோ அது மாதிரி இன்டேக் எடுக்கிறதும் நல்லது. ஓகே. காமனா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? லைக் உங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கும்ல, நான் வந்து ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா மார்க்கெட் ப்ராடக்ட்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி உங்களுக்குன்னு இருக்க டேர்ம்ஸ். அப்படி என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு வந்து லோ சல்பேட் இருக்கிற ஷாம்பு எதுனாலும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். பட் ஆனால் எடுத்து எப்படி சொல்றது, அது விளம்பரம் பார்த்துட்டு நிறைய பேர் அது வாங்குற இது வாங்குற அப்படிலாம் போயிடக்கூடாது. ஒரு 10-15 ஹெர்பல் இருக்கிற மாதிரியாவது வாங்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஹெர்பல் இருக்கிற மாதிரியாவது ஷாம்பு வாங்கணும். சல்பேட் கம்மியாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட ஓகே தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாரும் வந்து ஷீக்கா அந்த ஊர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அரப்பு, அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து எப்படி சொல்றது, அதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும், ரொம்ப தண்ணி கூட தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து அடாப்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிறவங்க. அதே மாதிரி கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணிட்டு சடனாக வந்து நம்ம ஹெர்பலுக்கு போனாலும் ஹேர் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஆமாம். ஓகே. ஹேர் கேர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க ரெசிபிஸ். ஸோ ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் வந்து நம்பி ட்ரை பண்ணி அது ஃப்ளாப் ஆகி பயங்கரமாக ஏதாவது ரிசல்ட் மாறி இருக்கா? ஒரு சில ஷாம்புலாம் நான் நேம் மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நல்ல பிராண்டு தான் அதெல்லாம். அது போடு இது நல்லா ஆயிடும், இது போடு நல்லா ஆயிடும் அப்படின்னு அதெல்லாம் 2000-3000 போட்டு நான் வாங்கியிருக்கேன். தலையில கை வச்சு சொரிஞ்சுதான் மிச்சமே தவிர ஸோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நம்ம வாங்கக்கூடாது. நம்ம போய் பார்த்து சல்பேட் கம்மியா ஹெர்பல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வாங்குறதா பெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ காமனாக நீங்கள் வந்து பீப்புள் கிட்ட பார்க்குற ஒரு மிஸ்டேக், ஹேரில் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, இது பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்டேக்னா என்ன சொல்வீங்க? இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்கல்ல, டெய்லி ஸ்ட்ரைட் பண்ணுறது, அப்புறம் இந்த ட்ரையர் போடுறது. ஓகே. எப்படி நம்ம ஸ்கின்ல நீங்கள் ட்ரையர் கொஞ்ச நேரம் அப்படி வச்சு அடிச்சு பாருங்களேன், தங்காது. ஸ்கின் மாதிரி தான் நம்ம ஹேர். ஓகே. ஸோ நம்ம உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு, ஃபேஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே தான் ஹேருக்கும் கொடுக்கணும். ஓகே. ஸோ குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் ஹேரை டோட்டலாக. சில பேர்லாம் அப்படியே கவுத்து போட்டு தட்டுவாங்க இல்லையா, அப்படி முடியெல்லாம் கீழே உதிர்ந்துரும். கண்டிப்பாக ஒரு 10 நாள் கழிச்சு தான் அது உதிர வேண்டி இருக்கும். அவங்க தட்டுற முன்னாடியே உதிர வச்சிருக்காங்க, 10 நாளைக்கு முன்னாடி பிடிங்கிடுவாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா திக்கான டவல் வச்சு நம்ம ஓகே. லைட்டா டவல்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி தான் டர்க்கி டவல் இருக்குல்ல, நான் அதுதான் யூஸ் பண்றேன். நல்லா திக்கா இருக்கும். ஓகே. ஒரு லைட்டா ஒரு 2 minutes கட்டினாலே அந்த தண்ணி எல்லாம் மேக்ஸிமம் எடுத்துரும். என்ன மாதிரி முடி இருக்குல்ல அப்படிதான் பண்ண முடியும். 2 டவல் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு டவல் ஒண்ணே வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் தானே? எப்படின்னா வாஷ் பண்ணோனே ஒரு டவல் யூஸ் பண்ணுவேன். ஓகே. அது கொஞ்சம் நிறைய இருக்குல்ல, அது ஃபுல்லா அப்படியே எப்படி வெட்டாயிடும். கழட்டிட்டு மறுபடியும் இன்னொரு டவல் ஒரு 2 minutes யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடும். ஓகே. அப்போ ஈஸியா இருக்கும் காயத்துக்கு. அப்படியே விட்டனாதான் எனக்கு ட்ரையர் தேவை இருக்கும் இந்த லென்த்துக்கு. 2 டவல் அந்த மாதிரி கட்டி எடுக்கும்போது ஓரளவுக்கு ஈரெல்லாம் போயிடும். நம்ம தட்டுறது எப்படி சொல்றது, ட்ரையர் போடுறது அதெல்லாம் கஷ்டம். எடுக்கும்போது டக்கு டக்கு சிக்கும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம ஈரமா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கை வச்சு இப்படி எடுக்கும் போதே வந்துடும். கையிலே எடுத்தனா சாஃப்டா அந்த உடையிறது, அத்துட்டு வர்றது, அந்த இதெல்லாம் நின்னுடும். ஸோ வெட் ஹேர்ல நம்ம கோம் போடும்போது ஈஸியா ஹேர் ஃபால் ஆகும் அப்படிதானே? கண்டிப்பா ஆகும், உடையும். ஹேர் ஃபால் ஆகுறத விட அங்கங்க முடி உடைய ஆரம்பிச்சிரும். நம்ம கையிலே எடுக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு கையிலே எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா வந்துரும். ஓகே ஓகே. நான் மேக்ஸிமம் அப்படிதான் பண்ணுவேன். சூப்பர். இந்த ஹேருக்கு நீங்க கையில எடுக்கிறீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஆமா, இப்படி 2 சைடா எடுத்துட்டு வாஷ் பண்றது 2 சைடு 2 பார்ட்டா தான் பண்ணுவேன். இந்த பக்கம் ஒரு பார்ட், இந்த பக்கம் ஒரு பார்ட். சோ 2 பக்கம் இப்படி கையில எடுத்தனா ஈஸியா வந்துரும். நிஜமா பொறுமைசாலி தாங்க நீங்க. ஆனா சீக்கிரம் ஸ்டார்டிங்ல தான் எப்படி சொல்றது, எப்ப எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க, நான் தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்ப மேக்கப் போடுறது எல்லாமே லேட் ஆகும். ஐயோ இவ எப்படி அப்படின்ற மாதிரி போர் ஆகும் உங்களுக்கு. அப்ப போக போக ஓரளவுக்கு அப்படியே பழகிடும். ஓகே. நார்மலாவே கேர்ள்ஸ் ரெடி ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். நீங்க வந்து ஹேருக்கு மட்டுமே தனியா டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். சோ ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்க போறீங்க, ஹேரை மட்டும் நீங்க ப்ரெப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க? 10 minutes தான். இப்போ முன்னாடி எல்லாம் எனக்கு ரொம்ப டைம் தேவைப்பட்டது. ஏன்னா எப்படி எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுல இந்த ட்ரெஸ்க்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும், லாங் ஹேர் தான் நமக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ இது தெரியறதுக்கே எனக்கு 1 year ஆச்சு. எங்கேயாவது கிளம்பும்போது போடுவேன், கலைப்பேன், ஐயோ செட் ஆகல இந்த ட்ரெஸ்க்கு, போய் கண்ணாடி முன்னாடி நிப்பேன்,
ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் போய் ட்ரெஸ்ஸை போய் மாற்றுவோம், ட்ரெஸ் மாற்றுவேன், ட்ரெஸ் மாற்றும் போது உடஞ்சிரும், அகைன் ஹேர் ஸ்டைல் மாற்றுவேன். ஸோ இந்த மாதிரி 1 hour 2 hourலாம் எடுத்து போகாமலே இருந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. போக போக பழகிடுச்சு. ஸோ லாங் ஹேருக்கு நம்ம ஃபேஸ்க்கு இப்போ என்னோடது ரவுண்ட் ஃபேஸ், நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி எந்த ட்ரெஸ் போடலான்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் நம்ம ரெடி ஆகிடலாம். ஆமா, சூப்பருங்க, கரெக்டாக சொன்னீங்க. இதுவே இப்போ நான் ஒரு ஜீன்ஸ் டாப் போட்டு வந்தேன்னா அழகா நல்லா தூக்கி ஒரு பன் மாதிரி போட்டு சிம்பிளா வந்திருப்பேன். சாரிங்கனால இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ ஒரு 4-5 ஹேர் ஸ்டைல் நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அது நல்ல ஃப்ரீ டைம்ல அப்பப்போ போட்டு பார்த்து பழகிட்டுனா அப்புறம் ஈஸியா நம்ம கிளம்பி போயிடலாம். ஸோ வித்தின் 15 minutesல எப்படி கிளம்பணுங்கிறதுக்கு ஒரு டிப் மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஈவன் மேக்கப் கூட அப்படிதான். ஃப்ரீ டைம்ல நம்ம சும்மா இருக்கும்போது ரீல்ஸ் பண்றோம் இல்லையா, இப்போ ட்ரெண்டா தானே, அது மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும். கொஞ்சம் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா டக் டக்குன்னு கிளம்பிட்டு நம்ம போயிடலாம். சூப்பர். ஸோ உங்க தலையில உள்ள முடி அப்படின்றத தாண்டி கண்ணுல உள்ள முடியும் நீளமா தான் இருக்கு. அதுவும் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் பண்றீங்களா? முன்னாடி எனக்கு இல்ல, லேஷஸ்லாம் ரொம்ப குட்டியா இருக்கும். சின்ன வயசுல என்ன பண்ணேன்னு தெரியல, நம்ம இந்த டால் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஈக்குவலா குட்டியா இருக்கும்ல, அது பார்த்துட்டு அழகா இருக்கு அப்படின்னு நானே சிசர் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன். அப்போ ரொம்ப குட்டி ஆயிடுச்சு, வளரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டது. கேஸ்ட்ரோ ஆயில் இருக்குல்ல, அதை சூடு பண்ணி மஸ்கரா எம்டி பாட்டில் இருக்குல்ல அதுல போட்டு வச்சுட்டு நைட் தூங்கும் போது மஸ்கரா போடுற மாதிரியே போட்டுட்டு அதே இங்கேயும் அப்ளை பண்ணி தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் நல்லா வளர்றத பார்த்தேன். முன்னாடிலாம் எனக்கு இங்க ஹேர் இல்ல, இப்பதான் இது இவ்வளவு தூரம் வந்திருக்கு. தனியா ஹேர் கேருக்கே நீங்க ஒரு புக் எழுதலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோ பண்ண மாட்டேன். ஸோ டெய்லி லைஃப்ல அப்படியே நார்மலா என்ன நம்ம பண்றோமோ அது ஒழுங்கா பண்றதுனால எல்லாம் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி மெயினா நல்ல இன்டேக் இருந்தாலே போதும். ஓகே, ஹெல்தியா சாப்பிட்டாலே போதும். ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ற விஷயமே அதுதான். நான் ஃபாஸ்ட் ஃபுட்ல அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன். 2 டைம் தான் சாப்பிடுறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் அது பண்ணக்கூடாது. 2 டைம் தான் சாப்பிடுவேன். 2 டைம் நல்லா ஹெல்தியா ஹெவியா சாப்பிடுவேன். இவ்வளவுதான் சாப்பிடணும், உள்ளே இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. எனக்கு வேணும்னா வேணும், நல்லா ஃபுல்லா சாப்பிடுவேன், ஹெல்தியா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அந்த 2 நேரம் சாப்பாட்டுல என்ன இருக்கும்? இந்த இப்போ புரோட்டீன் கண்டென்ட் என்ன இருக்கோ இல்லையோ, நான்வெஜ் கண்டிப்பா புரோட்டீன் இருக்கும், சிக்கன் இருக்கும், முட்டை இருக்கும். டெய்லி நான் நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு, பழகிடுச்சு. ஓகே, ஸோ ப்ரோட்டீன் இருக்கும் மெயின் என்னோட சாப்பாட்டில். ஸோ வெளியில் என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை தாண்டி இன்டேக் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீம்ஸ் வந்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி அழுவுறேன், ஐயோ என்ன அசிங்கமா திட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், என் ஃப்ரெண்ட் அந்த நிர்மல்ங்கிறவர், உன் வீடியோ மேல தானே, திட்டுறவன் கீழே தானே இருக்கான், ஒருத்தர் 2 பேர் நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள மட்டும் மனசுல வச்சுக்கோ, ஸோ தைரியமா பண்ணு எதுவா இருந்தாலும் அப்படின்னும். சரி ஓகே, பேசுறவங்க பேசட்டும். சரி, இப்படி நம்ம பண்ண போய் தானே நம்ம வெளியில தெரியும். மலையில வாழ்ற ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அந்த ஊருக்குன்னே அவங்களோட ஸ்கின் அப்படியே பனியிலேயே இருந்து ஒரு ஸ்கின் இருக்கும் அவங்களுக்கு. அது எனக்கு கேரக்டருக்கு சப்போர்ட் தான்.